உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நம்ம சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்தோம், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேக தரப்பிலிருந்து பாதுகாப்பு தொடர்பாக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இப்ப இந்த கடிதத்துல மத்திய உள்துறை செயலாளர் யார் என்று தெரியாம குழம்பி இருக்கிறதா ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. விஜயனுடைய பாதுகாப்பு விவகாரம் தொடர்பா மத்திய உள்துறைக்கு எழுதிய கடிதத்துல ஒரு குழப்பம் நடந்திருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் சாலமனும் இணைந்திருக்கிறார். சாலமன், என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கடிதத்துல மத்திய உள்துறை செயலாளருடைய அந்த பேர்ல? தமிழக வெற்றி கழகம் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதமானது எழுதப்பட்டிருந்தது. அதுல பல்வேறு தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக தாவேக தலைவரோட விஜய் அந்த பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த கடிதமானது உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய உள்துறை செயலாளர் ஆகியோருக்கு தான் இந்த கடிதமானது தாவேக சார்பில் எழுதப்பட்டிருந்த நிலையில அதுல உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா என குறிப்பிட்டு அவருக்கு தான் அந்த கடிதத்தை தாவேக சார்பில் எழுதப்பட்டதாக எழுதப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது அந்த அஜய்குமார் பல்லா உள்துறை செயலாளர் என தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்ட அந்த அஜய்குமார் பல்லா என்பவர் அவர் கடந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே அவர் மணிப்பூர் ஆளுநராக ஏற்கனவே அந்த பொறுப்புல இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர் மணிப்பூர் ஆளுநராக அவர் பணியை நியமிக்கப்பட்டு தற்போது அந்த பணியில அமர்ந்து வருகிறார். இந்த நிலையில இது தாவேக சார்புல தற்போது உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா என குறிப்பிட்டு அந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தெரியாமல் இவர்கள் கடிதத்தை எழுதியதாக சமூக வலைதளவாசிகள் மத்தியில பெரும் கிண்டலும் கேலியுமாக அவர்கள் ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில அந்த கடிதத்திலையும் பல்வேறு தகவல்களானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்கனவே அவருக்கு அந்த தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கும் பட்சத்துல அவர் இங்கு நடக்கக்கூடிய, அதாவது பெரம்பூர் உள்ளிட்ட தொகுதியில அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அவருக்கு போலீசார் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததாக அவர் குற்றஞ்சாட்டி ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுப்பிய நிலையில தான் தற்போதும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இந்த கடிதம் எழுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த உள்துறை செயலாளரோட பெயரை மாற்றி குறிப்பிட்டிருக்கிறதால தான் அந்த சர்ச்சையானது ஏற்பட்டு தற்போது கேலி கிண்டலுமாக அந்த ஆகி இருக்கிறது. அதுல ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்ட நபருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது. ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்ட அந்த தாவேக தலைவர் விஜய்க்கு அவர் பயணம் செய்யும் போது என்ன மாதிரியான பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என டிஜிபி அவர் அந்த உள்துறை அமைச்சகம் டிஜிபிக்கு இது தொடர்பாக ஒரு உத்தரவு வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும் என ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் செயல்பட்டதால தான் பெரம்பூர் தொகுதியிலிருந்து அவர் கொளத்தூர் தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த வாகனத்துல சென்ற போது அங்கு மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் அதிகப்படியான கூட்டம் கூடியதால பொதுமக்களுக்கும் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல் இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்த நிலையில தற்போது அந்த கடிதமானதும் தாவேக சார்பில் நீக்கப்பட்டு புதிதாக நீக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக மீண்டும் அந்த தற்போது உள்ள அந்த உள்துறை செயலாளருக்கு அந்த கடிதத்தை எழுத திட்டமிட்டிருப்பதாகவும் தாவேக தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.